ஓகே ஓகே, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் பிளான் பண்ணி வச்ச மாதிரி தான் நடக்கும். தைரியமா இரு. சொன்ன டைமை தாண்டி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். என்ன பண்றது? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சும்மா நின்னா யாராவது கேட்டா பதில் சொல்ல முடியாது. அண்ணா அண்ணா அண்ணா, ஐஸ்கிரீம். ஆமா, என்ன ஐஸ்கிரீமா வேணும்? உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு? வெண்ணிலா, மேங்கோ, சாக்கோபார், ஸ்ட்ராபெரி. உங்களதாங்க. என்னங்க என்ன வர சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கீங்க? அது சரி, உங்களை எப்ப வர சொன்னா சாவகாசமா இப்ப வந்து நிக்கிறீங்க? சாரிங்க, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதாங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? எதுக்கு வர சொன்னீங்க? லாவா? நியாயமா பார்த்தா நீங்க பண்ண வேலைக்கு உங்க வீட்ல வந்து நான் பேசிருக்கணும். நியாயத்தை பத்தினா நீங்க பேசாதீங்க, சிரிப்பா வருது. வரும் 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 வரும். பார்வதி மட்டும் எங்க அத்தைய கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்து பேசிருந்தானா அப்ப சிரிப்பா சிரிச்சிருக்கும். என்ன சொல்றீங்க? அட ஆமாங்க. அவளுக்கு எதுக்கு நீங்க போன் பண்றீங்க? அவ செம்ம கடுப்புல இருக்கா. என் தங்கச்சியை பார்க்க வந்தவராச்சேன்னு உங்களுக்காக நான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். பார்வதி நிஜமாவே எனக்கு பிடிச்சிருக்குங்க. எங்க வீட்ல சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து பேச வேணும்னு சொல்றேங்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அட பாவி, என்கிட்டயே எவ்வளவு தைரியமா ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறா. ஹலோ, உங்ககிட்ட தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் என்னத்தங்க சொல்றது? நீங்க அங்க பாருங்க. ஹலோ, நான் சொல்லிருந்தா கூட நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நல்ல வேலை, கடவுளே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான். யாருங்க அது கையை பிடிச்சு நடந்து வராங்க? என்னங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க? ஒரு வயசு பொண்ணு ஒரு பையன் கையை பிடிச்சிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வரா. அவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? டேய், ஏதாச்சும் சிரிச்சு பேசிட்டு வா. ஏன்க்கா மட்டும் சொல்லிடாத. டேய், அக்கான கூப்பிடாதுன்னு சொல்றேன்ல, சொல்றத மட்டும் செய், சரியா? ஜூஸ் குடிக்கலாமா டார்லிங்? சரிக்கா. டேய், அக்கான சொல்லாம இருந்தா 2 ஜூஸ் வாங்கி தரேன். அப்ப சரி டார்லிங். வா அண்ணா, சொல்லுமா. 2 லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸா? பாத்தீங்களா, ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு சிரிச்செல்லாம் பேசிக்கிறாங்க. ஒன்னா போய் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. நீங்க தான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்களே. இல்ல இல்லங்க, இப்போ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இதை நான் பார்வதி கிட்டே போய் கேட்டுக்கிறேங்க. போ, அவ இதை விட கொடூரமா சொல்லுவா. கேட்டு அழுதுகிட்டே வீடு போய் சேரு. பார்வதி, நீங்களா? யார் இவன்? இவனா? ஏன் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? சொல்லுங்க பார்வதி, ப்ளீஸ். இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். பார்வதி, நீ நிஜமா தான் சொல்றியா? உங்ககிட்ட நான் ஏன் போய் சொல்லணும்? டார்லிங், நீ சீக்கிரம் குடி. டார்லிங். சொல்லு டார்லிங். இந்த இடத்துல ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கு போலாம். என்ன இப்ப நம்புறீங்களா? சொல்றத கேளுங்க. உங்களுக்கு என் தங்கச்சி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்கும்போது நீங்க ஏன் இவ்வளவு மாதிரி ஒருத்தி பின்னாடி சுத்துறீங்க? இதெல்லாம் சரியே இல்ல பிரதர். அழக பார்த்து மயங்காம என் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவ உங்களை நல்லா பாத்துப்பா. என்ன பதிலே சொல்லாம போறான்? சரி, பிரச்சனை முடிஞ்சா சரிதான். போனா போறான். There are 2 tables.
Those tables are too small. We are to move the tables. என்னங்கடா இது ஒரே டூவா இருக்கு. இப்படி இருந்தா நம்ம என்னைக்கு இந்த இங்கிலீஷை கத்துக்கிறது? நீ என்னடா எனக்கு டூன்னு போடுறது? இந்த இங்கிலீஷுக்கு மொத்தமா நான் டூ விடுறேன். என்ன சக்கர தனியா புலம்பிட்டு இருக்க? நீங்களே பாருங்க நீ. இந்த இங்கிலீஷை கத்துக்கிறதுக்குள்ள நான் பாடா படுறேன் நீ. காட்டு. டூன்னு எல்லாத்துக்குமே இந்த டூவே தான் சொல்லிட்டு இருக்காங்க நீ. ஐயோ பயங்கரமா குழப்புதான் நீ. இதான் உன் பிரச்சனையா? ஆமா நீ. இந்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிற வார்த்தை தமிழ்ல கூட நிறைய இருக்கு. ஓ, எந்த இடத்துல பயன்படுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி அர்த்தமும் மாறும். ஓஹோ. இப்போதைக்கு இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க. போக போக உனக்கே புரிஞ்சிடும் பாரு. அப்போ அதுல ஒரு வெள்ளன்னு ஒரு வார்த்தை இருந்ததுல, அது என்னது நீ? வெல்னா கிணறுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் இந்த கெட்வெல் சூன்னு சொல்லுவாங்களே, சீக்கிரமா குணமாயிவா, சீக்கிரம் நல்லாயிவா, அந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. ஓ, இப்பதான் நீ எனக்கு கொஞ்சம் லேசா புரியுது. தமிழ் நம்ம தாய்மொழி, அது பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா வந்துடும். இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். நீ போக போக கத்துக்கலாம். எங்க இருந்து கத்துக்கிறது? ஏய் கவலைப்படாதடா, நான் உனக்கு சொல்லி தரேன். தேங்க்ஸ் அண்ணி. அப்புறம் நீ என்ன கடப்பாக்க வந்திருக்கீங்க? ஏய் வரக்கூடாதா? ஐயோ, தாராளமா வரல நீ. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். உங்க அண்ணன் எங்கேயோ வெளியில போயிருக்காராமே, அதான் நீ தனியா இருப்பியே நினைச்சு வந்த. ஆமா, அவர் இங்க ஏதாச்சும் சாப்பிட்டு போனாரா? இல்லையா நீ? வீட்லயும் சாப்பிடல, எங்கேயும் சாப்பிடல. அப்படின்னா நேத்து ராத்திரி நான் திட்டினதை நினைச்சு இன்னும் கோவத்துல தான் இருக்காரு போல இருக்கு. ச்சே, தேவையில்லாம நானே பிரச்சனையை எடுத்துக்கிட்டேன். தம்பி, அக்கா, லட்டு 1 கிலோ, மைசூர் பாக்கு 1 கிலோ ஆ கொடுப்பா. சரிங்கக்கா. அண்ணா வேற ஏதாவது வேணுமாண்ணா? போதுமா? சிவகாமி இனிப்பகத்துக்கு வந்துட்டு ஜிலேபி வாங்காம போறீங்களே, நம்ம கடை ஃபேமஸே இதானா? நீங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போங்க. இருங்க. அப்படியா? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. நம்ம சரி, கடையில கொடுமா. ஃபேமஸே இதுதானா? ஓ ஆமா. அப்படியாமா? நல்லா இருக்கானா? 1 கிலோ போட்டுருமா? சக்கரை. ஆ, அண்ணி பின்றீங்களா நீ? இனிமே வியாபாரம் பார்க்க அப்பப்ப கடைக்கு வாங்க. வந்துருவோம். ஆ. குடும்பத்து மேல இவ்வளவு அட்டாச்சா இருக்கிறவங்க இந்த காலத்துல கொஞ்சம் பேர் தான். தம்பி, இங்க சரவணன்றது யாருப்பா? ஆ, அண்ணன் வெளியே போயிருக்காரு. என்ன விஷயம்? அவருக்கு லெட்டர் வந்திருக்கு, இத கொடுத்துரு. சரிண்ணே. ம். அட்ரஸ் கூட இங்கிலீஷ்ல தான் எழுதி இருக்காங்க. இந்தாங்க நீங்களே படிச்சு பாருங்க. வழக்கமா சரவணன் எனக்கு எந்த லெட்டருமே வராதே நீ. இது என்ன நீ புதுசா இருக்கு? இது உணவு கட்டுப்பாட்டு துறையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம கடையோட ஸ்வீட்ஸ் தரமா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நம்ம கடையில செய்யற ஸ்வீட்ஸோட சாம்பிள்ஸ் அவங்களுக்கு அனுப்பி வைக்கணுமா. நம்ம கடை ஸ்வீட் தான் தென்காசிலே நம்பர் 1 குவாலிட்டின்னு இந்த ஊருக்கே தெரியுமே. அப்படி இல்லடா, செக் பண்றதுதான் அவங்களோட வேலையே. அதுல ஒன்னும் தப்பு இல்லல்ல. சரிங்க நீ, அண்ணன் வந்ததும் நானே கொடுத்துறேன். நானே கொடுத்துடுறேன், விடு. அண்ணே, மைசூர் பாக்கு வாங்கிக்கிறீங்களா? செம்மையா இருக்கும். மைசூர் பாக்கா? எப்ப போட்டதுப்பா? இப்ப போட்டது தானே? அப்படியா? சரி, ஒரு 1/4 கிலோ கொடு. ஆ சரிண்ணே. இங்க போட்ட பால்கோவா பாது? இல்லண்ணே, ஸ்ரீவெல்லிபுத்தூர் பால்கோவா
பால்கோவா. சரி ஒரு 1/2 கிலோ போடுப்பா அதையும். சரிண்ணே சரிண்ணே. பகோடா எப்ப செஞ்சதுப்பா? சூடா இருக்கா? என்னண்ணே எப்படி கேட்டீங்க? சூடா இருக்குண்ணே. இந்த பக்கோடாவுல புதினா, கொத்தமல்லி, மிளகு எல்லாத்தையும் அரைச்சு போட்டு செஞ்சதுண்ணே. ஸ்பெஷல் பக்கோடா. இது சாப்பிட்டா உடம்புக்கு புத்துணர்ச்சியா இருக்கும், வாய்க்கும் ருசியா இருக்கும்ண்ணே. வாங்கிக்கண்ணே. நல்லா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. ஒரு 1/4 கிலோ போடு. ஏய் பரவாயில்ல சக்கர, வேடிக்கை பார்க்க வந்தவரை வாங்க வச்சிட்டியே. என்ன விடுங்க நீ, நான் எப்பவுமே தானே இந்த கடையில இருக்கேன். ஆனா நீங்க தான் இன்னைக்கு சும்மா தூளுமா. என்ன சக்கரை, கொரோனால வீட்ல உட்காந்து தின்னு தின்னு நல்லா பெருத்து போயிட்ட போல இருக்க. உங்களை மாதிரி ஆளுங்க கண்ணு வச்சு தான் நான் இழைச்சு போயிட்டேன். கண்ணு வைக்காதுக்கா. இவன் லேசுப்பட்ட பையன் இல்லம்மா, இவனை நம்பாத. இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட ஒரு பொண்ணு வந்து கடையில உட்காந்தாதான் அந்த கடைக்கே கலையா இருக்கு. அப்பப்ப வாமா, அப்பதானே நீ தானே முதலாளி அம்மான்னு 4 பேருக்கு தெரியும். ஐயோ நான் இல்லக்கா, அத்தைதான் முதலாளி அம்மா. அவரு வெளியில போயிருக்காரு, அதான் கடையை பார்த்துக்கலாம் சும்மா வந்தேன். அது யாருன்னு தெரியுமா சந்தியா? தெரியலையேக்கா. அவங்க தான் நம்ம மாவட்ட கலெக்டரோட பொண்டாட்டி. ஓ எவ்வளவு பெருமையா கார்ல வராங்க பாத்தியா? அப்பப்போ அவங்க இந்த பக்கம் கடைங்களுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்கம்மா. படிச்சவங்க பெரிய அதிகாரிங்களா இருந்தா அவங்களால அந்த குடும்பத்துக்கே பெருமைதான். புருஷன் ஒரு சாதனை செஞ்சா அதுல பொண்டாட்டிக்கு பெருமை, பொண்டாட்டி ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சா புருஷனுக்கு பெருமை. நான் சொல்றது சரிதானம்மா? சரிம்மா, ஊர் பெருமையை பத்தி பேசி நமக்கு என்ன வரப்போகுது? நான் போய் வியாபாரத்தை பாக்குறேன், வரேன். ஏப்பா எல்லா ஸ்வீட்லயும் கலந்து ஒரு 2 கிலோ போடுப்பா. சரிண்ணே. சீக்கிரம் கொடுப்பா. இதே போல நாமளும் படிச்சு ஐபிஎஸ் ஆகி வந்து இறங்கினா அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அம்மா உன்னதாம்மா கேக்குறேன், சொல்ல மாட்டியா? அண்ணே அண்ணே 400 ரூபாய் ஆச்சுண்ணே. இந்தா. சார் வாங்க தம்பி. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் தம்பி. நீங்க எதாவது ஸ்வீட் கடை வச்சிருக்கீங்களா? ஆமா சார். உட்காருங்க தம்பி. ஐயோ இல்ல பரவாயில்ல சார். உட்காருங்க தம்பி. தம்பி பேரு? சரவணன் சார். ஓ, தம்பி ஸ்வீட் கடை தான் வச்சிருக்காரு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவர்கிட்ட ஆர்டர் கொடுக்க சொல்லி ராஜேஷ் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ராஜேஷ் எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? லேஸ்ல ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் வீட்டு பக்கத்துல தான் நம்ம கடை இருக்கு.
எப்பவுமே ஸ்வீட்டு காரெல்லாம் நம்ம கடையில் தான் வாங்குவார். அப்புறம் வேற பேச்சே கிடையாது தம்பி. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களே சப்ளை பண்ணிடுங்க. ஆ பண்ணிடலாமா? பலகாரம்லாம் எப்படி தயார் பண்ணுவீங்க? எத்தனை பேர் வேலை செய்யறாங்க கடையில? நான் மட்டும்தான் சார் கடையை பார்த்துக்கிறேன். எல்லாமே நானே தான் தயார் பண்ணுறேன். வேலைக்கெல்லாம் எதுவும் ஆள் இல்லை சார். ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் உதவிக்கு இருக்கான். என்ன தம்பி சொல்றீங்க? தனியாவா? எங்க ஃபங்க்ஷனுக்கு நிறைய தேவைப்படுமே, தனியா எப்படி செய்வீங்க? கரெக்டா டெலிவரி பண்ணிடுவீங்களா? ஆ பண்ணிடலாம் சார். வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. கரெக்ட் டைமுக்கு நல்லா தரமாக கொடுத்துடலாம் சார். சரிங்க தம்பி. சவுந்தலா, தம்பிக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. எடுத்துட்டு ஐயோ இல்லை, வரேங்க. வேணாம் வேணாம்மா வேணாம். எடுத்துட்டு தம்பி வரேங்க. பரவாயில்ல தம்பி, நீ போ. ஆமா, எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே படிப்பை நிறுத்திட்டு குடும்பத்துக்காக இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் சார். அப்புறம் அப்படியே கத்துக்கிட்டு ஒரு 10 வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். எல்லா பலகாரமும் நல்லா தரமான பொருளை யூஸ் பண்ணி தான் பண்றேன். நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் உங்களுக்கு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாருங்களேன். இந்தாங்க சார், வாங்கம்மா. என்னங்க தம்பி? நன்றி. சவுந்தலா, தம்பி ஸ்வீட் சாம்பிள் கொண்டு வந்திருக்காரு. இந்தா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ராஜேஷே பாராட்டி சொல்லியிருக்காருன்னா நாம டெஸ்ட் பண்ணவே தேவையில்லைங்க. இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த மரியாதைக்காக நான் சாப்பிட்டு பாக்குறேங்க. பிரமாதம் தம்பி. இதுவும் நீங்க செஞ்சதானா தம்பி? ஆமாங்க, வியாபாரத்துக்கு தேவையான எல்லா பலகாரமும் சொந்தமா தான் தயாரிக்கிறோம். எங்களுக்கு 100% ஓகேங்க. அப்புறம் என்ன தம்பி, மேலிடமே ஓகே சொல்லியாச்சு. லிஸ்ட் கொடுப்பாங்க, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சார். காஃபியை குடிங்க தம்பி. ம். என் பொண்ணு IPS பாஸ் பண்ணியிருக்கா, அதுக்காக தானே இந்த ஃபங்க்ஷனே நடத்துறோம். ஆ சரி. அவ ரொம்ப சின்ன வயசுல இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா தம்பி. அதனால இந்த பாராட்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறோம். ஆ. இவ தான் என் பொண்ணு. இவங்களா? ஆமா தம்பி. ஏன் என்னாச்சு? இல்ல, ரொம்ப சின்ன வயசா தான் தெரியுறாங்க. பரவாயில்ல சார். நம்ம ஊர்ல கூட பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு போலீஸ் ஆபீசர் ஆக்கியிருக்கீங்கன்னா ஆச்சரியமான விஷயம் தான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? ஆணு பொண்ணுன்னு எந்த கணக்கு இல்ல. நல்லா படிச்சு திறமையை வளர்த்துக்கிட்டா யாரு வேணாலும் போலீஸ் ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், ஏன் டாக்டர் கூட ஆகலாம். கரெக்ட் தான் சார். இந்த ஆர்டர் மட்டும் சரியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர் வரும். அதை என்னால உறுதியா சொல்ல முடியும் தம்பி. நீங்க அதிக கவனம் எடுத்து பக்காவா செஞ்சு கொடுத்துருங்க சார். நிச்சயமா நல்லபடியா கொடுத்துடலாம் சார். சரிங்க தம்பி. அப்போ நான் வரேன் சார். வரேம்மா. தம்பி ஒரு நிமிஷம். சவுந்தலா, போய் பணத்தை எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் தம்பி, பலகாரம்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடைக்குமா? ஆ நீங்க சொன்ன நாள்ல இருந்து 2 நாள்ல கொடுத்துடலாம் சார். அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. சரிங்க சார். இந்தாங்க தம்பி, இதுல அட்வான்ஸ் இருக்கு. நீங்க ஸ்வீட் டெலிவரி பண்ண அடுத்த செகண்ட் மீதி பணத்தை கொடுத்துறோம். நன்றி சார், ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. அப்புறம் உங்க பொண்ணுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. கண்டிப்பா. வரேன் சார். வரேம்மா. ம். ஆணு பொண்ணுன்னு எந்த கணக்கு இல்ல. நல்லா படிச்சு திறமையை வளர்த்துக்கிட்டா யாரு வேணாலும் போலீஸ் ஆகலாம். சந்தியாவும் போலீஸ் ஆக முடியுமா? அவங்க தான் எல்லாத்தையும் துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற திறமசாலியாச்சே. இன்னும் உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அதை நான் சரி பண்ண முயற்சி பண்றேன். சொல்லுங்க. எல்லாத்தையும் விளக்கமா பேசுற மனநிலைமையில நான் இல்ல. அவங்க என்ன வேணா பேசிச்சோங்க, ஆனா கடைசியில ஜெயிச்சது உண்மைதானே? நீங்க தானுங்க ஜெயிச்சீங்க.
சரவண பாவம் அவர் பாட்டுக்கு காலையில சாப்பிடாம கிளம்பிட்டாரு. என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேசல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் அவர்கிட்ட நேத்து அப்படி கோவப்பட்டு பேசியிருக்க கூடாது. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு சாப்பிடாம கூட கிளம்பிட்டாரு. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துகிட்டு இருக்காரு. என் வருத்தம் அத்தை மேலதான். எல்லாரையும் வச்சுக்கிட்டு உன்னை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னவங்க மாமா கிட்ட அப்படியே வேற மாதிரி மாத்தி பேசுறாங்க. இதை நான் முடிஞ்ச அத்தைக்கிட்டே கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் மேல கோபத்தை காட்டினது ரொம்ப தப்பு. நான் அப்படி அவர்கிட்ட நடந்துட்டு இருந்திருக்க கூடாது. நல்லா பேசிக்கிட்டு இருந்த சந்தியா திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ரொம்ப குழம்பி போயிருப்பாரு. அத்தை இப்படி சொன்னாங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னா தேவையில்லாம அவருக்கும் அத்தைக்கும் மன வருத்தம் வரும். சொல்லவும் முடியாது. இப்போதைக்கு சொல்லவும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு சரவண மனசு காயப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. அவர் வந்த உடனே சாரி கேட்கணும்.